He is the only hope in a hopeless situation. Hallelujah. Sorry. Now, without any further delay, we have Pastor Joy in our midst. அவர் வந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃபை கூடவே இல்லை, ஏன்னா அவங்க பேரும் ஜாய். I was very careful. We have Pastor Joy in our midst. I know him, he's here through my wonderful friend and a Pastor Prabhu here. அவர் தான் சொல்லியிருந்தார், he is a host. He introduced him, and wonderful man of God, wonderful praise and worship, and his daughter is also leading worship. They have released many songs. They've been a great blessing in Bangalore. They got a church. But above all, I can tell all this, but today Pastor Joy is in our midst. It's because it's God's plan. Hallelujah. இன்றைக்கு அவர் இங்கு இருப்பது கர்த்தருடைய சித்தம். அவர் மூலமாய் நம்மளோட பேச போறார், அது கர்த்தருடைய சித்தம். Hallelujah. So without any further delay, I'm going to ask everyone to rise. கரங்களை தட்டி தேவ மனுஷனை வரவேற்போம். For the next 45 minutes to 1 hour, he will share God's word. And thanks to my friend Pastor Prabhu. Praise God. I bring greetings to all of you in the sweet name of Jesus. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல். I'm happy to be here. This is the Lord's doing, and it's marvelous in our eyes. Amen. Hallelujah. Can I hear a loud hallelujah? Amen. அவர் நம் நடுவில் இருக்கிறார். என்ன சொல்றீங்க? நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க. சேர்ந்து சொல்லலாமா? நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, 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 நிரப்பிடுங்க என்னையே. One more time. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே, உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, 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 நிரப்பிடுங்க என்னையே. சேர்ந்து சொல்லலாமே. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, உந்தனாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே, உந்தனாவியின்
நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தனாவின் சொல்லுவோமே அபிஷேகத்தால் நிரப்பிடுங்காய். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்காய். உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்காய் என்னையே. நிரப்பிடுங்காய் நிரப்பிடுங்க 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 ஆவியானவரே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. நிரப்பிடுங்க 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 என்னையே. உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. உந்தனாவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க. உந்தனாவின் ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாய்களை திறந்து எல்லாரும் தொழுது கொள்வோம். அவரை தொழுது கொள்ளலாமே. You're worthy, Lord. நீர் ஆராதனைக்குரியவர். நீர் பரிசுத்த. இருதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நிரப்புங்க ஆண்டவரே. Thank you, Lord. ஒவ்வொருவர் மீதும் எங்கள் அனைவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும். Yes, Lord. ஜெபங்களை கேட்கிறவரே, ஜெபங்களை கேட்கிறவரே, எங்கள் ஜெபங்களை இன்றைக்கும் நீ கேட்கிறவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எங்களோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.
எபினேசர் ஊழியத்திலிருந்து பெங்களூர்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் நான் என் வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். பாஸ்டர் பிரபு அவர்களை நான் ஜான்வரி சந்தித்தேன். ஐ எம் ஹியர் டுடே. This is the Lord's doing and it's marvelous in our eyes. I'm married for 29 years. 29 வருஷமாக திருமணமாக இருக்கிறேன். எனக்கு ஒரு 26 வயசு மகள் இருக்கிறாள். பெங்களூரில் கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். எங்களுக்கு 8 சபைகள் உண்டு. பட் நான் பார்த்து கொள்ளுகிறது ஒரு 2 சபைகள், மற்றதெல்லாம் உடன் ஊழியக்காரர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கும் வாய்ப்பை தந்ததான அருமையான பிரதர் பிரவீன், இந்த ப்ரேயர் டீமுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆமென். சத்தம் ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்லீக்காக வீக்காக இருக்குது? Intercessors are always strong in their spirit. மன்றாடுகிறவர்கள் என்றைக்கும் ஆவியிலே அனலாக இருப்பார்கள். புகை மாத்திரமல்ல, நெருப்பை பார்க்க வேண்டும், உணர வேண்டும். ஆராதனையில் உணர்ந்தோம், ஜெபத்தில் உணர்ந்தோம். யூனோ ஃபேஷனபிளாக ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, பேஷனோடு ஜெபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேஷனாக ஜெபிக்கிறீங்க, சொட்டரெல்லாம் போட்டுட்டு ஜெபிக்கிறீங்க, அப்பயும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். எந்த இடத்திலும் எந்த கான்டினென்ட்லேயும் அதே அடித்தளம் தான். சேம் ஃபவுண்டேஷன், சேம் டாக்ட்ரின், same scriptures, same Bible, same Jesus, same Bible miracle. Can I hear a loud amen? Hallelujah. Amen. எங்கே போனாலும் அதே ஆண்டவர் தான், அதே கருப்பு பைபிள் தான். இப்போ கொஞ்சம் டிஜிட்டலாக இருக்கிறது, நோ ப்ராப்ளம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறதாகவே இருக்கிறது. I was here with 2 sermons, 2 messages. ஆனால் கண்டிப்பாகவே என்னை ஆண்டவர் பாரப்படுத்தின செய்தியை உங்கள் நடுவில் நான் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன். பிரியமானவர்களே, சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போ முதல் காரியத்தை, அதாவது blessings of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் என்னும் தலைப்பிலே அவங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பட் அவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் வேகமாய் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். பிரியமானவர்களை, 1ஆம் வசனத்திலே இப்படியாக வசனம் சொல்லுகிறது, Ask the Lord for rain in the time of the latter rain. The Lord will make flashing clouds. He will give them showers of rain, grass in the field for everyone. தமிழ் குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பெங்களூரில் படித்து வளர்ந்தது, பல பாஷைகளை நாங்கள் பேசுவதற்கு ஏதுவாச்சு. பெங்களூர்லேருந்து ஒருத்தரும் இல்லையா இங்கே? ஓ, இத்தனை பேர் இருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். அப்போ சொல்லவே தேவையில்லை, அவங்கள கேளுங்க. சில நேரம் தங்கிலீஷாக இருக்கும், மங்கிலீஷாக இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் ஒரு இந்தி குடும்பத்தை அவங்களோடு கூட பாஸ்டர் மூலியமாக சந்தித்தோம். என்னுடைய வாஞ்சை, ஆண்டவரே ஆஸ்திரேலியா போகிறேன், நீர் கொண்டு போகிறீர். எனக்கு யூஎஸ் வீசா இருக்குது, பாஸ்டர்ட்டையும் சொல்லியிருந்தேன். ஆனால் 7 வருஷமாக சும்மா வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அதுவே வேறு யாரிடத்திலும் வாக்கிலும் இருந்திருந்தால் ஒரு 7 முறையாச்சும் போய்விட்டு வந்திருப்பார்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை டைம். சைல்ட் ஆஃப் காட், வெயிட் ஃபார் யுவர் டைம். யூ நீட் டு கீப் ஆஸ்கிங் த லார்ட் ஃபார் ஹிஸ் பர்ஃபெக்ட் வில். அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்காக தேவ பிள்ளையே நீங்கள் காத்திருக்க வேண்டும். டோன்ட் பி இன் அ ஹரி, டோன்ட் பி ஹேஸ்டி. காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். ஆண்டவர் எப்பொழுதும் சமயத்தில் வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். He is neither early nor too late. Always டைமில் அவர் வந்து காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஜோயலுக்கு செய்த ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வார். தொடர்ந்து we need to pray for Joel. Amen. Can I hear a loud amen once again? Hallelujah. மேகத்தை பார்க்கிற வரைக்கும் எலியா ஜெபித்தார்.
சாட்சியை கேட்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜோயல் இங்கே வந்து நின்று உங்கள் மத்தியில் சாட்சி சொல்கிற வரைக்கும் கேரி ஹிம் இன் யோர் ப்ரேயர் as a mother carries a child in her womb. ஒரு தாய் தன் பிள்ளையை கர்ப்பத்தில் சுமக்கிறது போல பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தின் செய்தி இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். கொஞ்சம் பேர் இன்னைக்கு வாய்களை திறந்து கொஞ்சம் என்னோடு கூட ஆமென் நீங்கள் ஸ்தோத்திரமும் ஆமேனும் சொன்னால் என்னை உற்சாகப்படுத்தல, இணைந்து கர்த்தரை நாம் துதிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ முதலாவது the blessings of all people. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னத்தை கேள் என்று சொல்லுகிறார் என்றால் மழையை கேள். இந்த ஸ்ப்ரிங் டைம், அப்போ வசந்த காலத்தில் அல்லது மழை வரும் காலத்தில் மழையை கேள். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் ஆமென் வனாந்திரத்தை வயல்வெளி ஆக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். நாம் மழையை கேட்டால் கண்டிப்பாய் மழையை கொடுப்பார். வாய் கொண்டு ஜெபிக்கிறவர்கள் கண் கொண்டு பார்ப்பார்கள், சரீரம் கொண்டு அனுபவிப்பார்கள். ஜெபிக்கிறவனாக இருக்கிறதுனால, அதாவது ஜெப ஊழியத்தை விரும்புகிறதுனால, எங்களுடைய அடிஸ்தானம் வசனம் துதி ஜெபம் இந்த மூன்றும் கலந்திருக்கிறதுனால மூன்றும் வேண்டும். ஜெபம் முக்கியமாக ஆமென், வசனம் வேண்டும், ஜெபம் வேண்டும், துதி வேண்டும். இந்த மூன்றும் முப்பரி நூல் அறாதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போது அந்த அப்படி நாம் இணைந்து பிணைந்து இந்த மூன்று காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஈக்குவலாக இருக்கும்போது சில காரியங்களை ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் என்னத்தை அனுப்புவாராம்? He will send thunderstorm and he gives showers of rain to all people. ஏதோ 2 பேருக்கு அவர் ஆசீர்வாதத்தின் மழையை கொடுக்கிறவர் அல்ல, எல்லா ஜனத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதத்தின் மழையை தருகிறவர். எதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் தருவார். உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். ஏறத்தாழ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய வீட்டில் என் தங்கச்சி பேங்க்ரியாஸ் டக்ட் ஓப்பன் ஆகி எங்கள் கண்களுக்கு முன்பாக மறித்து கொண்டிருக்கிறது. அந்த அரை மணி நேரம் மூச்சே இல்லாமல் பேச்சே இல்லாமல் பாலெல்லாம் ஊற்றி, பிரியமானவர்களே, எல்லாரும் அந்த அங்கே இருந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தவங்கெல்லாம் எங்கள் கூட ஒரு 30 பேர் இருந்தாங்க. என்னை ஆறுதல் படுத்தினாங்க. சரி, ஆண்டவர் கொண்டு போயிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் யோவான் 11 பிரியமானவர்களே 11ஆம் அதிகாரத்தில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை உறுதியாய் நான் பிடித்து கொண்டு இப்படியாய் சொன்னேன். நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? என்னுடைய தங்கச்சியை தாங்கன்னு சொல்லி மன்றாடினப்ப கேட்டப்போ when I asked God, ஆண்டவர் அற்புதமாக என் தங்கச்சிக்கு ஜீவனை தந்தார். ஜீவன் கேட்டால் ஜீவனை தருவார், ரட்சிப்பை கேட்டால் ரட்சிப்பை தருவார். மனம் திரும்புதலை கேட்டால் மனம் திரும்புதலை தருவார். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் அதையும் செய்வார். Nothing is hard for the Lord. Nothing is difficult with him. I mean, இப்படி ஒரு பாட்டு இருக்குது. ஐ திங்க் பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் பாடி இருக்கிறாரு. ஹவுஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ்? அதில் பதில் வருகிறது, we believe in the report of the Lord அப்படின்னு. யாருடைய ரிப்போர்ட்டை விசுவாசிப்பீங்க? கர்த்தருடைய ரிப்போர்ட்டை நாங்கள் விசுவாசிப்போம். மரித்தாலும் என்னை விசுவாசிக்கணும், மரித்தாலும் பிழைப்பான். அப்படி கரங்களை கொஞ்சம் உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரத்தை சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. When we believe the report of the Lord, when we have his promises, கண்டிப்பாக நம்ம கேட்கிற அத்தனையும் செய்வார். ஆஸ்திரேலியாவை கேளுங்க, எல்லா கண்டத்தையும் கேளுங்க. இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவர் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. பல மடங்கு ஆண்டவர் இன்னும் இந்த ஜெப ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபிக்கிற ஊழியத்துக்கு விரோதமாய், அதை நடத்துகிறவங்களுக்கு விரோதமாய் நிறைய போராட்டம் வரும். அவங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் காட். சமீபத்தில் நாங்கள் இந்தியா முழுக்கமாக ஒரு புஷ் டீம் இருக்கிறது. இந்தியாவின் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 20 டீம்ஸ் இந்தியா முழுக்கும் போய் அந்தமான் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணி விட்டு வந்தார்கள்.
நானும் டெல்லி யூபி எல்லாம் போய் ஜெபித்து விட்டு 2 ஸ்டேட்டுக்கு நான் ஜெபித்து விட்டு வந்தேன் எங்கள் ஆஸ்திரேலியா வருவதற்கு முன்பாக. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் போகாத இடத்திற்கு ஜெபம் போகும். யாரும் செய்யாததை நாம் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கும்போது, என் தங்கச்சிக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நீங்கள் ரட்சிப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டால், திருமணம் ஆக வேண்டும் என்று கேட்டால், வேலை கேட்டால், பிரியமானவர்களே ஒரு கோர்ட் கேஸில் இருந்து விடுதலையை கேட்டால் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போயிடாதீங்க, விடாப்பிடியாக கேளுங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிடாதீங்க. அங்கே தான் ஒரு புது ஆரம்பமே இருக்கும். ஒரு புது ஆரம்பம். 67வது அத்தியாயத்தை 67வது புத்தகத்தை ஆண்டவர் உங்களுக்காக திறந்து ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், கிட்னியில் எனக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த நாட்கள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிற 21 days ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் போயிட்டுருக்கு சர்ச்சில். அவரை சபைக்கு வர சொல்லி, என்னுடைய விசுவாசம் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடி சரி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வயிற்றின் மேலே அந்த சகோதரன் அனில் என்று சொல்லி அவருடைய பேர், அவருக்காக நான் அந்த 2 நாள் எனக்கு 2 நாள் கொடுங்கன்னு சொல்லி அந்த 2 நாள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நடந்தது என்ன? முதல் நாள் ஜெபித்தோம், 2வது நாள் ஜெபித்தோம். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்ச்சில் இருக்கிற டாய்லெட்லேயே அந்த கல் வந்துருச்சு. பார்த்துங்க, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யங் சில்ட்ரன் ஆகிய, மிடில் ஏஜ் இருக்கிறீங்க, எல்டர்லி பீப்புள் ஆகிய, ஆமென், சில பாஸ்டர்ஸுங்க இங்கே இருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவர் நேற்று ஆமென் செய்த அற்புதத்தை இன்றைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார், இனியும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்கறதுல 2 மாத்திரம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. புது ஆத்துமாக்களை கேளுங்க, அது ரொம்ப முக்கியங்க. புது ஆத்துமாக்களை கேளுங்க. டீனேஜ் பிள்ளைங்க, யூத்ஸை கேளுங்க. உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸில் இது கண்டிப்பாக இருக்கட்டும். அடுத்ததாக பின்மாற்றத்தில் இருக்கிறவளுக்காக கேளுங்க. ஏன்னா இந்த 2 கூட்டங்கள் நமக்கு ரொம்ப அவசியமானது. One is you need to win souls. You need to pray for new souls to accept Christ. Secondly, you must pray for the backslidden people. எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிருக்கிறார்கள், அவர்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த சந்ததியில் பின்மாற்றம் போனால் அது சந்ததி அப்படியே போய்விடும். பிரியமானவர்களே, இந்த சந்ததியில் நம்முடைய கண்களில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் விழுந்துட்டாங்க, விட்டுறாதீங்க, அவங்கள தட்டி எழுப்பிடுங்க. ஆமென். எப்படியாச்சும் போய் சுவிசேஷத்தை சொல்லிடுங்க. காரணம், ஒரு நாள் நான் நினைக்கிறேன் பில்லி கிராம் அவர்கள் என்று நான் நினைக்கிறேன், அவர்கள் யாத்திரையில் அவர் ஒரு யாத்திரைக்கு போனார், களைப்பாக இருக்கிறாரு, ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்தாராம். அந்த ரூம் பக்கத்தில் ஒருவன், பிரியமானவர்களே, அவன் ஆண்டவர் மத்திய ராத்திரியில் சொல்கிறாராம், பக்கத்தில் இருக்கிற அந்த ரூம் கதவை தட்டி அவனுக்கு போய் என்னை குறித்து சொல் என்று சொல்லும்போது இவர் பில்லி கிராம் சொன்னாராம், ஆண்டவரே நான் ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், மீட்டிங்ஸ் கடந்த நாட்களாக மீட்டிங்ஸ். ஆண்டவர் சொல்கிறாராம், எழும்பு போய் சொல்லு. இவர் மறுபடியும் இல்லை ஆண்டவரே என்னால் முடியலன்னு படுத்து கொண்டாராம். காலையில் போய் பார்த்தா, காலையில் ஜனங்க வந்து கதவை தட்டுறாங்களாம். இவர் கதவை திறந்தா பக்கத்தில் ஒருத்தர் கன் எடுத்து ஷூட் பண்ணி செத்துட்டாங்க. இந்த டைமில் செத்துட்டாங்கன்னு ஒரு புலம்பி அழுதாராம். ஆண்டவர், இந்த மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லை, நான் தான் காரணம்னு. எனக்கு தெரியல எத்தனை பேருடைய மரணத்துக்கு நாம் காரணமாக இருக்கிறோன்னு எனக்கு தெரியல. அப்படி நம் மூலியமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும். என்னுடைய மகள் 5 வயது இருக்கும்போது அவங்களுடைய ஆர்ட் டீச்சருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஆமென் அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தினது இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. 5 வயசு பிள்ளை மூலியமாக அவங்க ஆர்ட் டீச்சர் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேரும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து சபையில் அங்கத்தினராக இருக்கிறாங்க. ஒரு சிந்தி ஃபேமிலி. 50 வயசு கண்டிப்பாக செய்யலாம், 15 வயசு கண்டிப்பாக செய்யலாம். எல்லா ஜனங்களுக்கும் பிரியமானவர்களே, கண்டிப்பாக இன்னைக்கு காலையில் கூட நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், புதிய ஆத்துமாக்களை நான் தருவேன். ஊழிய பாரம் இருக்கிறவர்களுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எதை இம்பார்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இயேசுவை இம்பார்ட் பண்ணிடுங்க. இந்த ஆஸ்திரேலியா ஊழியத்தில் நான் புது ஜனங்களை சந்திச்சப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ஏன்னா விசுவாசிங்களை நான் 35 வருஷமாக சந்திக்கிறேன். யூகேல, மிடில் ஈஸ்டில்,
இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், ஸ்ரீலங்காவில், இந்தியாவின் பல பகுதிகளில். ஆனால் புது ஜனங்களை சந்திக்கும் போது நாளைக்கு அவங்கள நான் சந்திக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால் சுவிசேஷத்தை சொல்லிடணும், இயேசுவின் அன்பை சொல்லிடணும். ஒரு நாள் காலையில் 4 மணி வரைக்கும் கன்னியாகுமரியில் புது ஜனங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா அந்த பாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவ வேண்டும். The love of Christ must constrain you to impart Jesus and to give Jesus to them. முதலாவது ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களுக்கும், நம்ம விரோதிக்கிற ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் நம் மூலியமாக கண்டிப்பாக அவிழ்க்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, முதல் ஆசீர்வாதம். சில சமயத்தில் நமக்கு பிடிக்காதவங்களை கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால் கவலையப்படாதீங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் உங்கள் கை நழுவி போகாதபடி சில பேர் காத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சில பேருக்கு வந்தது, சில பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது, சில பேருக்கு நடக்கிறது, சில பேருக்கு நடக்க போகிறது. இந்த வருடம் முடிவதற்கு முன்பாய் சில பேருக்கு நடக்க போகிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாய் சில பேருக்கு நடக்க போகிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு ஆண்டவர் சில காரியங்களை செய்ய போகிறார். 2வது பிரியமானவர்களே, 3ஆம் வசனம், தெய்வ ஜனமே, 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, For the Lord Almighty will care for his flock and make them like a proud horse in battle. Judah will come the cornerstone. அதாவது கர்த்தருடைய பிள்ளைங்களை பாருங்களேன், ஆண்டவர் 2வது ஆசீர்வாதத்தை, the blessing of his care, அவருடைய கரிசனை, அல்லது அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆர் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். பிரியமானவர்களே, For the Lord Almighty will care for his flock. அவர் மந்தைக்கான கரிசனம் அவரிடத்தில் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறதுனால சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, அவர் நம் மேய்ப்பர், நாம் தாட்சி அடையவே மாட்டோம். நம்ம புல்லுள்ளங்கள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். சிறுமந்தையே பயப்படாத, உங்கள் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஸ்தோத்திரத்தை நான் கேட்கலாமா? இந்த மந்தை பயப்பட தேவையில்லை. இந்த மந்தையை இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறவர் ஒருவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் ஆமென் உங்களுக்காக இன்றை வரைக்கும் செய்தவர் இனியும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கரிசனை உள்ள ஆண்டவர். ஒருவேளை ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேட்டேன், யாரோ ஒருத்தர் மதர் இஸ் காட் அப்படின்னு சொல்லி டிபேட்டில் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், காட் இஸ் காட் அண்ட் மதர் இஸ் மதர் அப்படின்னு சொன்னேன். காட் பிளெஸ்ட் மீ வித் அ லவ்விங் மதர் அண்ட் அ லவ்விங் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னாங்க, இல்லை நோ மதர் இஸ் காட் அப்படின்னு சொல்லி. சரி, நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்லி மம்மிக்கிட்ட வந்து கேட்டேன், மம்மா இன்னைக்கு எத்தனை முறை என்னை நினச்சிங்க இந்த ஹோல் டே? அப்போ எனக்கு திருமணம் ஆகலை. இது ஒரு 30 இயர்ஸுக்கு முன்னாடி. அன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன். அவங்க சொன்ன, இன்னைக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, துணி கசக்கிட்டேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன், பெட்ஷீட்டெல்லாம் நான் கசக்க வேண்டியதாக இருந்துச்சு, எல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் எல்லாம் காய போட்டு சமைச்சேன், வந்து சீக்கிரமாக சாப்பிடு. என்ன நினச்சிங்களா? ஒரு முறை கூட நான் நினைக்கலன்னு உண்மையாக சொல்லிட்டேன். உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை அவங்க மறந்துட்டாங்க, என்னை இவங்க மறந்துட்டாங்க, அவங்க என்னை கை விட்டுட்டாங்க, அவங்க எனக்கு உதவி செய்யலை. முறுமுறுக்காதீங்க. பைபிளில் சொல்லுது, முறுமுறுச்ச இடத்துல பாம்பு ஜனங்களை வந்து கடிச்சிச்சு. ஆனால் கர்த்தருக்காக காத்திருந்தவங்க புதிய பலனை அடைந்து உயர 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 எழும்பினார். ஆகாரின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார். விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க. பிரைஸ் காட். உங்க மேல அவர் கரிசனையாய் இருக்கிறார். கேரித்தின் ஆற்றங்கரையில எலியா தீர்க்கதரிசியை குறித்து கரிசனை உள்ள ஆண்டவர் அவர்கிட்ட காகை மூலியமா போஷிக்க வேண்டிய நேரத்தில் காகை மூலியமா போஷித்தார்.
பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ என்று. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே போ. அங்கே போய் சொல்கிறார், யூனோ லாங் ஸ்டோரி, அதை ஷார்ட் பண்ணி நான் சொல்கிறேன். அவங்க ஒரே ஒரு ரொட்டி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு சாக இருக்கிறாங்க. இவர் சொல்கிறார், அந்த ரொட்டி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுடைய வீட்டில் மாவும் எண்ணெய் அப்பமும் மாவும் எண்ணெயும் தீராது அப்படின்னு அவங்க கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை பஞ்சம் தீருகிற வரைக்கும் மாவும் எண்ணெயும் அற்புதமாய் சூப்பர் நேச்சுரலாய் அந்த வீட்டில் உண்டாகி கொண்டே இருந்தது. அதாவது நம்முடைய ஆண்டவர் இயற்கையாகவும் அற்புதம் செய்வார், இயற்கைக்கு அப்பாற்பட்டும் அற்புதம் செய்வார். அவர் கரிசனை உள்ளவர். காகை மூலியமா போஷித்தார், பிறகு விதவையின் மூலியமா போஷித்தார், அதற்கு பிறகு தேவ தூதன் மூலியமாய் போஷித்ததை 1 ராஜாக்கள் 19 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்களே, எலியா சொல்றார், போதும் ஆண்டவரே, இந்த உமக்கு நான் ஊழியம் செய்தேன், உமக்கு வைராக்கியமாய் இருந்தேன், நான் சாகட்டும் என்று சூறைச்செடியின் கீழே அவர் படுத்துக்கொண்டு இனியும் யாத்திரை செய்யக்கூடாது, நோ ஜர்னி நோ மினிஸ்ட்ரி, அப்படி அவர் ரொம்ப நொந்து போய் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தட்டி எழுப்பி சாப்பிடு என்று சொல்லுகிறார். அவரை சாப்பிட வைத்து சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சிலரை பார்த்து நான் சொல்லுகிறேன், போதும் சொல்லாதீங்க, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்குது. He is concerned about you. He is concerned about your physical needs, spiritual needs, financial needs, and He is going to lead you. And when He leads you, He feeds you. அவர் உங்களை நடத்தும் போது உங்களை அவர் போஷிக்கிறார். எங்கேயும் நீங்க சாப்பாட்டுக்காக ஏங்க வேண்டாம், பணத்துக்காக எதிர்பார்க்க வேண்டாம். உங்க தேவைகளை சந்திக்கிறவர் உங்களுக்காக வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவன் சொல்றவங்க ஆமென் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் தேவன் என் தேவன் எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரியமானவர்களே? ஆபிரகாம அழைச்ச பொழுது கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்றார், உன் தகப்பன் வீட்டை விடு, உன்னுடைய சொந்த ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு, நான் காட்டுகிற தேசத்திற்கு, நான் காட்டுகிற இடத்திற்கு போ என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிந்து அவர் போனார். ஆமென். வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. தேவ மனுஷனே, தேவ மனுஷியே, ஆண்டவர் உங்களை பாதியில் விடவே மாட்டார். He will never ever leave you in between. சில நேரம் அவர் மௌனமா இருப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், sometimes God is silent. ஆண்டவர் சில நேரம் மௌனமா இருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களே கவனிங்களேன், ஆண்டவர் திடீர்னு அவருடைய வாயை திறக்கும் போது ஆமென். மலாக்கிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 400 வருஷம் ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ஆனால் அவர் அந்த மலாக்கிக்கும் மத்தேயுக்கும் 400 சைலண்ட் இயர்ஸ், அந்த 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 வருஷங்கள் அவர் மௌனமாக இருந்த ஒன்றுமே செய்யல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களை தீர்க்கதரிசிகளுடைய நாட்கள் முடியும் போது இயேசுவனுடைய ஊழியம் ஆரம்பமானது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். He cares for you. Man of God, He cares for you. Woman of God, He cares for you. Family, He cares for you. Amen. அது மாத்திரம் அல்ல, வெறும் கரிசனை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை ஒரு யுத்த குதிரையாய் மாற்றுவார், ஒரு பேட்டில் ஹார்ஸா மாற்றுவார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்த குதிரை யுத்தத்துக்கு பயப்படாத. A battle horse will never be scared about the battle. It will just go. எத்தனை யுத்த சத்தங்கள் கேட்டாலும் அது நிறுத்தாது, அது போய்கொண்டே இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் அது போகும். கர்த்தருடைய பிள்ளைங்களை நீங்களும் நானும் உயிர் இருக்கிற வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு யுத்தம். அதில் ஆண்டவர் நம்மை நம்பி சிலதை கொடுத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் தான் அதை செய்ய வேண்டும். Praise God. Hallelujah. சில பேர் இங்க ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் சிலரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற சில யுத்த குதிரையா ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க சிட்னியில் இருக்கலாம், ஆண்டவர் ஆஸ்திரேலியாவில் உங்களை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய யுத்த குதிரையாக ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லதான் ஒரு அபிஷேகமான ஒரு ஆமெனும் ஒரு ஸ்தோத்திரமோ. Hallelujah. You are not an ordinary horse, you are a battle horse. சிலதெல்லாம் ஒரு சத்தம் கேட்டா ஓடி போயிடும், ஒரு சின்ன பிரச்சனையா காணாம போயிடும். ஆனா யுத்த குதிரைங்க
அதை பயமுறுத்த முடியாது. there is a sermon, யுத்த குதிரைன்னு ஒரு பிரசங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்களே, அது என்ன சத்தத்தை கேட்டாலும் யோபில் அது இருக்குது, பயப்படவே பயப்படாது. ஒரு யுத்த குதிரையை யாரும் பயப்படுத்த முடியவே முடியாது, அது போய்க்கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்களே, யாருக்கு நீங்க பயப்பட போறீங்க? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்களே, யாருக்கு நான் பயப்படுவேன்? If God is for us, who can be against us? You will become unstoppable. உங்களை நிறுத்தவே முடியாது, நீங்க முன்ன போய்க்கொண்டே இருப்பீங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஒரு யுத்த குதிரையாய் வைத்திருக்க. எத்தனையோ போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, உங்களை நிறுத்திவிட வேண்டும், உங்களுடைய ஊழியத்தை நிறுத்திவிட வேண்டும், உங்கள் சமாதானத்தை திருடி ஒண்ணுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும், உங்களுடைய குடும்பத்தில் சில பிரச்சனைகளை உண்டாக்கி அடுத்து முன்னே போக முடியாதபடி ஃபினான்ஷியலி, ஆமென், பிரியமானவர்களே, உங்களுடைய மேரேஜில், இன்னும் உங்களுடைய ஊழிய காரியத்தில் ஜனங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பி ஒன்றும் இல்லாமல் உங்களை தடுத்தி ஒரு இடத்துல நிறுத்திடணும்னு பிசாசு போராடும் போது, கர்த்தர் உங்களை புது அபிஷேகத்தை தந்து, அடிக்கடி நான் சொல்லுவேன், எவ்ரி நியூ லெவல் தேர் இஸ் a நியூ டெவல். ஒவ்வொரு புது லெவலுக்கு நீங்க போகும்போது ஒரு புது பிசாசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கும், ஒரு புது அபிஷேகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். ஒரு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஓ பேட்டில் ஹார்ஸ், இப்படி ஜெருபாபேலை குறித்து பைபிள்ல சொல்லுகிறது, ஓ பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் ஜெருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆவாய். பலத்தினாலும் அல்ல, சொல்லுங்களேன், பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால. இன்னொரு முறை நம்ம சேர்ந்து சொல்லலாம், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவினால் ஆகும். The blessings of his care. கர்த்தருடைய பிள்ளைங்களை, மூன்றாவதாக நாம் அதே அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, they will fight because of the Lord, they will fight because the Lord is with them and they will put the enemy to shame. நல்லா கவனிக்கணும். thirdly, the blessings of his presence. அவருடைய ஆசீர்வாதம் பணம், வாகனம், வீடு, இது மெட்டீரியலிஸ்டிக். பட் his presence, அவருடைய ரிச் பிரசன்ஸுக்கு கம்பேரிட்டிவாக எதையும் வைக்க முடியாது. என்ன சொல்றீங்க? மோசே ஜெபித்த 3 ஜெபங்கள், உங்களுடைய பிரசனம் எனக்கு முன்னாடி போகட்டும். எல்லாரும் சொல்லலாமா? உங்க பிரசனம் எங்களுக்கு முன்னாடி போகட்டும். 2வது, உம் வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரோம். எல்லாரும் சொல்லலாமா? உங்களுடைய வழிகளை எங்களுக்கு. 3வது, உங்க மகிமை எங்களுக்கு காட்டுங்க. நிறைய ஜெபங்களை ஜெபிச்சார். எனக்கு பிடிச்ச 3 ஜெபங்கள், may your presence go before me, teach me your ways and show me your glory. அதில் ஒன்றை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்க பிரசனம் எனக்கு முன்னாடி போகட்டும். யாத்திரையாம் 33 கர்த்தருடைய பிள்ளைங்களை பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இந்த ஸ்டிஃப் நெக்ட் பீப்புளுக்கு கூட நான் வரமாட்டேன், வழியில் அழிச்சிருவேன். ஏன்னா அடிக்கடி இவங்க வணங்கா கழுத்துடையவங்களா இருக்கிறதுனால திரும்பி பார்த்துடுறாங்க, பல காரியங்களை செய்கிறாங்க, ஆண்டவரை ரொம்ப நோக வச்சாங்க. ஆனால் மோசே சொல்றாரு, ஆண்டவரே, இந்த யாத்திரையே நாங்கள் முன்ன போக மாட்டோம், எங்களுக்கு தேவதூதர் வேண்டாம், எனக்கு வேற யாரும் வேண்டாம், நீங்க போனா நாங்க உங்க பின்னாடி வரோம் ஆண்டவர். எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும் பிரியமானவர்கள்? நம்முடைய பலம் பராக்கிரம் அல்ல. மேடம் குயான் என்று ஒரு அம்மா இருந்தாங்களாம். ஆண்டவர் அவங்க கிட்ட வந்து கேட்டாராம், உனக்கு ரொம்ப ஜெபிக்கிற ஒரு அம்மா, ராத்திரியும் பகலும், night and day she used to pray. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் வந்து கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்னாலும் கேள், நான் தருகிறேன். அவங்க பிரான்ஸ்ல இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எதெல்லாம் காரு, வீடு, அது இது என்னென்னலாம் கொடுக்கணுமோ என் விரோதிக்கு கொடுத்துருங்க. 2வது, ஆண்டவரே, வரோம், கிருபைங்க, இன்னும் என்னென்ன இருக்குதோ பரலோகம், எல்லாத்தையும் கூட பரலோகத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துருங்க.
உம்மை மாத்திரம் எனக்கு தந்துருங்கன்னு கேட்டாங்களா. நீங்க இல்லாத பரலோகம் கூட எனக்கு வேண்டாம், நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் பர்வதத்தை மெழுக போல உருக செய்யும். உங்க வாழ்க்கையில கடந்த நாட்களில் நீங்க பார்த்த அந்த பர்வதங்கள் அது மெழுகை போல் உருகி போகும். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளே, they will put the enemy to shame. அதாவது என் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்போது உன் விரோதிகள் வெட்கப்பட்டு போவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சபை இணைந்து ஜெபிக்கும் போது, ஊக்கமாய் சபை ஜெபித்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் பிரியமானவர்களே பேதுருடைய கட்டுகளை அறுத்து வெளியே கொண்டு வந்தார். இன்னொரு முறை ஜெபித்து கர்த்தரை அப்போஸ்தல 16 துதிக்கும் போது ஆண்டவர் சிறைச்சாலைக்குள் இறங்கி அந்த அஸ்திபாரங்களை அசைச்சு பவுலும் சீலாவை விடுவிச்சார். அவருடைய பிரசன்னம் சிறையிருப்புல இருக்கிறவர்களை பிரியமானவர்களே சிறையிருப்புல இருந்து வெளியே கொண்டு வரும். அங்கே கைதிகளுடைய சங்கிலிகள் எல்லாம் மறந்து போயிருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வீட்டிலும் எத்தனை கட்டுகளுக்குள்ள இருக்கிறவர்கள் இருந்தாலும் இந்த ஜெப ஊழியம் ஜெபிக்கிற இந்த ஜெபங்கள் இங்க இருக்கிற மன்றாட்டு வீரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சில சங்கிலிகளை அறுக்க போகிறார். விசுவாசம் இருக்குமானார் கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுகிற இடத்தில் தேவ கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தரை துதிக்க 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 ஆமென், சங்கிலிகள் அறுக்கப்படும். இப்படி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த பவுலும் சீலாவையும் அவங்க கை காலெல்லாம் கட்டிட்டாங்க தொழுவ மரத்துல, வாயை மாத்திரம் விட்டுட்டாங்க. சில நேரம் நொறுங்கி போயிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாயை கொடுத்துருக்கிறாரு, உயிரை கொடுத்துருக்காரு. உயிர் கொடுத்துருக்கிற வரைக்கும் நீங்க துதிக்கணும். ஒரு நாள் என் மகள் கீழே விழுந்து கண்ணீர் வருவதற்கு பதிலாக ரத்தம் வருகிறது. என் கையில் ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவரே இப்போ ஆராதனைக்கு நான் போகணும், நான் பிள்ளையை நீங்கள் சுகமாக்கணும். அப்போ ஒரு பாடல் எனக்குள்ளேருந்து பொங்கி வருகிறது, நீரே போதும் வேற வேண்டாம் என்று. ஆண்டவரே ஆயுர்வேதிக்கும் அல்ல, ஆலோபத்தியும் அல்ல, ஓமியோபத்தியும் அல்ல, பிரஜாபதியை நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் நேரம் அதை சொல்லிகிட்டே இருக்கிற அது பாடலாக மாறி போச்சு. அந்த பாடல் முடிவதற்கு முன்பாக கர்த்தர் சுகப்படுத்தினார். நான் சர்ச்சுக்கு போனேன், என் மாணவி அவர்கள் பிரியமானவர்களே டாக்டரிடத்தில் போய் செக்கப் போய் அவர்களும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு சாயங்காலம் வந்த பொழுது அன்றைக்கு வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைங்களே, காயப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆமென், கசக்கப்பட்டு பிழியப்பட்டு ஆண்டவர் விட்டுற மாட்டார். கிரஷ்ட் ஃபார் ஃப்ரேக்ரன்ஸ். எப்பெல்லாம் கசக்கப்படுகிறோமோ அங்கிருந்து பிரியமானவர்களே நாம் அல்ல வெட்கப்படுகிறது, நம்முடைய சத்துரு வெட்கப்படுவான். ஒரு வழியா வருகிற சத்ரு யாராவது சொல்லுங்களேன், 7 வழியாய் அவன் ஓடி போவான். வெட்கம் நமக்கு அல்ல. யோவேல் 2:26 சொல்லுகிறது, என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க இருக்கிறதான ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், மை பீப்புள் வில் நெவர் பி புட் டு ஷேம். ஒருவேளை மற்றவங்க என்ன சொல்றாங்க, உங்க ஊழியத்தை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க நினைக்காதீங்க. உங்களை கனம் பண்ண ஆண்டவர் போகிறார், உங்களுக்கு ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, 5ஆவதாக the blessings of his strength. 10ஆம் அதிகாரம் அதே 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், I will strengthen and save. ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த நாட்களில் ஆமென், நிறைய காரியம் நான் ஆஸ்திரேலியாவில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். கழுக ஆண்டவர் எப்படி, கழுகு தன் பலனை இழந்திருக்கும் போது அது ஒரு கிளிஃபில் போய் ஒரு சில நாட்கள் சாப்பிடாம அங்கேயே உட்கார்ந்து இருக்குமாம். இதை நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதற்கு பிறகு அது அதனுடைய முடியெல்லாம் உதிர்ந்து போய் பலனை அற்று அப்படி கிடக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அது புதுப்பிக்கப்படும்.
eagle will be renewed after some time of tarrying in the rock or in the cliff. அந்த கண்மலையில் அது உட்கார்ந்து எல்லா அழகெல்லாம் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் போய் அப்படி பலவீனமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களே, மறுபடியும் அது புதுப்பிக்கப்பட்டு முடியெல்லாம் வளர்ந்து தன் நெகமெல்லாம் புதுசாய் வளர்ந்து தன் பெலன் புதுப்பிக்கப்படும் போது முதல் பறந்ததை விட இன்னும் உயரத்தில் அது பறக்கும். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தாங்க முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை தாங்குவதற்கு பலனை தருவார். சுமக்க முடியலன்னு சொல்றீங்க. ஊழியத்தில் பிரியமானவர்களே, நான் ஒன்று சொல்கிறேன், பணம் இல்லை, இன்னும் அது இல்லை, இது இல்லை அப்படின்னு நான் வேதனைப்பட்டது கிடையாது. ஆமென். சில நேரத்தில் இமோஷ்னலாக அப்படி பலவீனமாயிருவேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வேதம் மறுபடியும் என்னை பலப்படுத்தி 35 வருஷத்திற்கு மேலாக என்னை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறது. More than 13 years I accepted Jesus Christ at the age of 16. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் இல்லாதவர்களுக்கு பலனை தருகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவர். And the scripture says, let the weak say that I am strong in the Lord. உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பலவீனன் என்ன சொல்ல வேண்டும்? பலவான் என்று சொல்ல வேண்டும். ஒரு முறை பவுல் கேட்கிறாரு, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு முடியல அப்படின்னு 3 முறை கேட்டாராம். ஆண்டவர் அவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உன்னை இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னெல்லாம் இல்லை. 2 கொரிந்தியர் 12:9 ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you and my strength will be perfected in your weakness. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். எனக்கு தெரியல எத்தனையோ முறை உங்களை பலப்படுத்தி இருக்கிறார், இதுவரைக்கும் காலொன்றி நிற்க செய்திருக்கிறார். இனியும் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம அப்படி பிரியமானவர்களே ஜஸ்ட் மற்றவங்களை போல விட்டுற மாட்டாரு. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி ஆமென். இன்னும் எத்தனையோ டாஸ்க்குங்க இருக்குது, அது எல்லாத்தையும் செய்து முடிக்காம நீங்க போக மாட்டீங்க. விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சு போச்சு இல்லைங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எலியாவை 40 பகல் 40 இரவு ஓட வைத்தார். அதற்கு பிறகு ராஜாக்களை அபிஷேகித்தார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகித்தார். There are spiritual responsibility, family responsibility that is over you. You are ordained exclusively to finish some tasks and you will never die before fulfilling all the promises. And God ordained blessings and promises that are for you. உங்களுக்காகவே இருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு பலனை ஆண்டவர் தர்றாரு. விசுவாசிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ஊழியம் செய்கிறவர்களுக்கு பலன் இல்லைன்னு சில நேரம் நீங்க சொல்றீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உன்னை நான் பலப்படுத்துவேன். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பலனை தருவாராக. Praise God. உணவு பலன் அல்ல, கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்த பலன் அது உன்னத பலன். அந்த மோஸ்ட் ஹை காட் கொடுத்த பலனை அவர் சுமந்து அவர் முன்னே பிரியமானவளை போய் வேலைகளை எல்லாம் முடித்தார். யாருக்கு பயந்து பலவீனமாய் போயிருந்தார்? ஒரு ஸ்திரீக்கு பயந்து பலவீனமாய், யெசபேல் என்னும் ஸ்திரீக்கு பயந்து போயிருந்தார். எத்தனையோ வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் குன்றி போவதில்லை. ஆமென். 2 எண்ணங்களோடு குந்தி நிற்க போகிறதில்லை. நாம் பிரியமானவர்களே குன்றி நடக்க போகிறதில்லை. நாம் இருக்கிற பலத்தோடு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போன ஆண்டவர் சொல்றார். உங்களை பார்த்து இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் மகனே, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஆண்டவர் கோத்திரத்துல கடைசி கோத்திரம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன். I will strengthen you. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நீ மௌனமாய் நின்று பார். இன்று பார்க்கிற எகிப்தியரை இனி காண மாட்டாய். Praise God. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காது.
Amen. ஐந்தாவது ஆசீர்வாதம், the blessings of restoration. கர்த்தருடைய பிள்ளைங்களை 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, I will restore them because I have compassion on them. அவங்க மேல நான் மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறதுனால அவங்களுக்கு மறுமலர்ச்சியை தருவேன். இடிந்து போனது எல்லாவற்றையும் நான் கட்டுவேன். இடிஞ்ச குடும்பத்தை கட்டுவேன். இடிந்த ரூயின்ஸ்ல இருக்கிறதான மினிஸ்ட்ரியை நான் கட்டுவேன். பிரேயர் குரூப்பை நான் கட்டுவேன். எத்தனை சத்ரு உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10000 விழுந்தாலும் ஆண்டவர் கட்ட நினைச்சிட்டார்னா யாரும் இடிக்க முடியாது. இடிந்து போன கூடாரத்தை அவர் மறுபடியும் கட்ட போகிறா. விசுவாசிச்சா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மறுபடியும் எழுப்புதல் வருதுன்னு நான் சொல்றேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜபங்களை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். We have a prayer answering God, and certainly He will, amen, revive hearts and minds and people. ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிப்பார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த எலும்பு உயிர்ப்பிக்கப்படுமா, இது உயிரடையுமா? ஆண்டவர் கேட்கிறார். உமக்கு தான் தெரியும். நான் சொல்றத சொல்லு. Keep on speaking the word. தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தில் நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிர் அடையும். என் ஆவியை உங்கள் மேல் வைப்பேன், நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். பிரேத குழியிலிருந்து அவர்களை நான் கொண்டு வருவேன். எத்தனை பேர் செத்து கடந்தாலும் கர்த்தருடைய மனதுருக்கம் இதை செய்ய போகுது. உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைங்களை உயிரடைய செய்ய போகிறது. உங்க வீட்டில் இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்க மேல கர்த்தருடைய கரம் வரப்போகிறது. ஆமென். அவருடைய மனதுருக்கம் இதை செய்ய போகிறது. எனக்கு தெரியல எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய புருஷமாருக்கா, உங்களுடைய சொந்தக்காரருக்கா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ. ஆமென். யாரும் செய்யாவிட்டாலும் ஊழியக்காரங்க அவருடைய வேலையை முடிச்சு அவங்க போவாங்க. பெற்றோருங்க அவங்களுடைய வேலையை முடிச்சு அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்களோடு கூட நான் இருப்பேன். வியாதியஸ்தரை பார்க்கும்போது ஆண்டவர் மனதுருகினார். சாயங்கால வேளை வந்த பொழுது அவர் ஜனங்களை சுகமாக்கினார். இந்த ராத்திரி என்னத்தை எதிர்பார்க்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, I can do that. Nothing is hard for me. I have compassion over you. உன் மேல் எனக்கு மனதுருக்கம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் மனதுருகிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்ம மேல மனதுருக்கிறார். He has compassion over you. எனக்கு தெரியும் சில பேர் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்து கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறது. I can sense in my spirit some of you are receiving answers. Glory. எனக்கு யாரும் இல்லை. No. வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர், உயிரையே உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து கொடுத்த ஆண்டவர் வேற எதை செய்யாமல் இருப்பார்? வேற எதை செய்யாமல் இருப்பார்? எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவான். ஆமென். 6வது ஆசீர்வாதம், the blessings of his joy, and their heart will be glad. Their children will see it and be joyful. Their hearts will rejoice in the Lord, and I will signal to them and gather them surely and redeem them. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், no sadness, gladness உங்க மேல கர்த்தர் அவிழ்க்க போகிறார். அந்த மகிழ்ச்சியின் எண்ணெயை கர்த்தர், ஆமென், கட்டவிழ்க்க போகிறார். அபிஷேகத்தின் எண்ணெய் நுகத்தை முறிக்கும். யாராவது சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27 சொல்லுகிறது, அபிஷேகத்தின் எண்ணெயால் கட்டுகள் அறுக்கப்படும், நுகம் முறிக்கப்படும். இந்த ராத்திரி நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போமா? எத்தனை சங்கடிகள் இருக்கிறதோ அருந்து போகட்டும். நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் இதை செய்வார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், I will do it. I will give gladness. உங்க sadness எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விட்டு போ என்று ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் கட்டளை கொடுக்கிறேன். எப்படி நீங்க வந்தீங்களோ அப்படி அல்ல. பலவீனமா வந்த நீங்க பலத்தோடு புறப்பட்டு போக வேண்டும். துக்கத்தோடு வந்த நீங்க சந்தோஷத்தோடு போக வேண்டும். மகிழ்ச்சியின் எண்ணெயினால், ஆமென், பிரியமானவர்களே, மகிழ்ச்சியின் ஆவியோடு புறப்பட்டு போக வேண்டும். இந்த இடத்தை விட்டு வந்த வண்ணமா நீங்க போகக்கூடாது. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாம ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்தை
அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிரசனம், நமக்கு அவருடைய பிரசனத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நம்மை புதுப்பித்து ஆசீர்வதிக்கிறார். நம்மை அவருடைய மகிழ்ச்சினால நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். the blessings of his joy. அவருடைய மகிழ்ச்சி ஆண்டவர் தர்றார். என் பேர் ஜாய், ஜீசஸ் ஓவர் யூ. நான் அதுக்கு ஃபுல் ஃபார்மை சொல்கிறேன். இயேசு நம்ம மேல் வந்து விட்டால் எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் அவருடைய சிறகு கீழாக நம்ம வந்து விட்டால் இல்லாதவைகளை கூட இருக்கிறதை போல் அவர் அழைத்து விடுவார். கூடாததை கூட செய்வார். இந்த ஃபெலோஷிப்பை குறித்து நான் சொல்கிறேன். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் தொடர்ச்சியாய் நீங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து கொண்டே இருங்க. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, சபைகளுக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் ஜெபங்கள் இருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் காண்கிறார். Don't stop it. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவாராக. காண்டா மிருகத்திற்கு ஒப்பான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா 3 நாள் உபவாசத்தை எனக்கு முன்னாடி ஜெபித்தார். அவர் இருக்கிற நாட்கள்லேயே 21 நாள் முழு உபவாசத்தை எடுத்து அவர் முன்னாடி நிற்க கர்த்தர் கிருபை தந்தார். எதற்காக? இது பெருமைக்காக இல்லை. நான் என்னத்திற்காக சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா எனக்கு ரோல் மாடலாக இருந்தார். அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது 1000 காரியம் இல்லை. முழங்கால் படிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன். உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட இருந்து இதை கற்றுக்கொள்ளட்டும். நான் ஆரம்பித்தது ஆஸ்க் அப்படின்னு ஆரம்பித்தேன். நம்ம பிள்ளைங்க யார் இடத்துலையும் கேட்கக்கூடாது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பழக்கம், எனக்கு ஹெட் ஆஃபீஸ் பரலோகம், என் பாஸ் ஜீசஸ், அங்கே கேட்டால் எல்லாத்தையும் தருவார். பல சாட்சிகள் உண்டு. 1,00,000 ரூபாய் வைத்து எங்கள் சபைக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு சபை கட்டணும்னு கேட்டோம். சின்ன ஒரு காங்கிரிகேஷனை வச்சு லட்சங்களை கொடுத்து ஒரு ஃபண்ட் ரைசிங் இல்லாமல் சபைக்குள்ளே இருந்து சபையை கட்டி முடித்தோம். ஒரு கடன் இல்லை. உங்களை உற்சாகப்படுத்துகிற உங்கள் கடன் உங்களை மேற்கொள்ளாது. நீயோ கடன் கொடுப்பாய். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமென். எதை குறித்து நீங்கள் துக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஐ பிலீவ் தட் God has spoken to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாம் இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. கொஞ்ச நேரம் கூட வாய்களை திறந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நம்மை நிதானித்து பார்த்து நம்மோடு பேசின ஆவியானவருக்கு நம் நன்றி சொல்லலாமா? அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஜஸ்ட் கரங்களை உயர்த்தி lift up your hearts. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Thank you Lord. சேர்ந்து சொல்லலாம். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே, மனம் மனுபுத்திரன் அல்லவே. சொன்னதை செய்யும் வாராயிலும்
என்னை கைவிடா காத்திடும் கர்த்தராம். ஆஹா லே ஆஹா லேலுயா ஆஹா லேலுயா ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய ஜனத்தோடு கூட நீங்க பேசுனீங்க. உங்க ஜனத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. உங்க வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், நீங்க ஆசீர்வதிப்பீராக. கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன்னு பேசுனீங்க. உங்களுடைய கரிசனையின் ஆசீர்வாதத்தை காணட்டும். உங்க பிரசனத்தின் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று பேசினீங்க. தகப்பன வேற ஒன்றும் வேண்டாம். மேடம் குயான் சொன்னது போல, மோசே சொன்னது போல, உம்மை தந்துருங்க ஆண்டவரே. We want you, Lord. We don't want. There are many people who are after your blessings that comes through your hands, oh Father. But we want your presence. We want your face. உங்க கரத்தின் ஆசீர்வாதம் அல்ல, உங்க கரம் அல்ல, உங்க முகம் வேணும் ஆண்டவரே. உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தகப்பனே, பலத்தினால் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. இங்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். I pray for an impartation. Let there be a release tonight. Let tonight be a night where your children will receive your supernatural strength, oh Father God. I pray for Joel. Lord, together we pray. நாங்க எல்லாம் சேர்ந்து ஜோயலுக்கு ஜெபிக்கிறோம். Stretch forth your hands. Touch him, strengthen him, oh Father God. Let him become a powerful witness, oh Father God. You promised us with the blessings of restoration. Restore lives. Restore the ministry. Restore the anointing. Restore the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை புதுப்பித்து தாங்க, மறுமலர்ச்சியை தாங்க, மறுசீர் அமைப்பை தாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை தருவீராக ஆண்டவரே. உங்க மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னீங்க. என் ஜனத்தை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன். உங்களுடைய ஜனத்தை மகிழ்ச்சினால் நிரப்பும். எத்தனையோ கேள்விகள் உண்டு. நீங்க தான் ஆண்டவரே ஆன்சர், நீங்க தான் பதில். இன்னைக்கு உங்க பிரசன்னத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நாங்கள் குறை உள்ளவர்கள், ஆனா உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிறைவாக்கினதற்காக நன்றி. நாங்கள் ஒன்றுமில்லை, எங்க சாஸ்தாகமா என்னுடைய சமூகத்தில் தரை மட்டும் தாழ்த்துகிறோம். You must increase. We promise you all the glory. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் பாஸ்டர் ஜாய் மூலமாய் நம்மளோட பேசினார். He strengthened us, encouraged us. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். Thank you, Pastor Joy, for bringing wonderful word. May God bless you. We'll be praying for you and your ministry and your family. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கணும். உலகம் முழுக்க கர்த்தர் உங்களை கொண்டு செல்லட்டும். உங்களை ஆசீர்வதிப்பார்.